லவுட் ஸ்பீக்கர் ஸ்ரீ இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க? ஐயோ நான் தப்பு பண்ணலப்பா, நான் மட்டும் தப்பு பண்ணல, எங்க அண்ணன் சீமானும் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்களை உள்ள இழுத்து விட்டாங்க. அதாவது தன் மேல ஒரு கருத்து வருதுன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப சாதுரியமா பண்ற விஷயம் என்னன்னா, நான் மட்டும் இல்ல இவரும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதே தான் வந்து இப்ப இந்த பொண்ணு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, எதுக்கு இந்த பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சீமான் எப்படி இதுல உள்ள வந்தார் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லவுட் ஸ்பீக்கர் ஸ்ரீ மதுரை ஸ்லாங்ல ரொம்ப அழகா பேசிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, திமுக கட்சியில இதே ஆட்சியில பல விஷயங்கள் நடந்துச்சுதான், நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில ஊழல், ஒரு சில பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா அதை பத்தி ஒரு வாயுமே திறக்காத இந்த பெண் பிற கட்சியில இருக்கிற ஒரு சில அவதூறான விஷயங்கள், பிற கட்சியில நடக்கிற தப்புகளை மட்டும் ரொம்ப வெளிப்படையாவே பேசிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாவேகா கட்சியில பாத்தீங்கன்னா வைஷ்ணவி வந்து இதுல இருந்து அங்க டிஎம்கேக்கு மாறி இருப்பாங்க. அது வந்து ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோவை எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி விஜய் மட்டும் முன்னேறி வரல, ஸ்டாலினும் வந்து இப்படிதான் வந்து முன்னேறி வந்தாங்க அப்படின்னு அப்பயும் வந்து ஒரு தவறுதலான கருத்துக்களை, பொய்யான கருத்துக்களை தான் வந்து வச்சாங்க. அதுல போட்டு சம்மட்டி கமெண்ட் செக்ஷன்ல அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணை. இப்போ அதுல இருந்து இன்னும் கூட கொஞ்சம் வெளியவே வரல. அதுக்குள்ள வேற ஒரு கருத்து, பெரியாரை பத்தி ரொம்ப தவறுதலா இவங்க வந்து பேசிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டி மொழி சொன்னது உண்மைதான், அது யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்காக பெரியார் பெண்களுக்கு சொன்ன கருத்துக்களை நம்ம எடுத்துக்காம இருக்கணும்னு சொல்றதும் தப்புதான். நல்லதை எடுத்துட்டு கெட்டதை விட்டுறணும் அப்படிங்கறத வந்து நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தமிழ் வந்து காட்டு மிராண்டி மொழின்னு ஏன் பெரியார் சொன்னார்னா, ஆதி காலத்துல இருந்தே காட்டுவாசிகள் தமிழ் தான் பேசினாங்க, அதனால காட்டு மிராண்டி மொழி தமிழ் அப்படின்னு பெரியார் சொல்லிட்டதா வந்து சொன்னாங்க. ஆக்சுவலி இது பெரியாருக்கே தெரியாது, இந்த பொண்ணு சொல்லிடுச்சு. இப்ப இந்த பொண்ணு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல இன்ஃபுளுசர்ஸ் யூடியூப்ல இருக்கிறவங்க இவங்க பேசுறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு ஒன்னும் தப்பான நியூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வீடியோ போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு ஃபுல்லா வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தப்பான நியூஸ் கொடுக்குறாங்க. இப்ப இதை தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பொண்ணு எங்க அண்ணன் சீமான் வந்து அப்பத்துல இருந்தே 2008 2007 வந்து பெரியாரை வந்து ரொம்ப நல்லவர் சொல்லிட்டு இருந்தவர், இப்பதான் பெரியாரை தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வீடியோ போட்டாங்க. அதை போய் பார்த்துட்டு வாங்க. நான் பெரியார் பத்தின வீடியோஸ் போட்டது ரொம்ப தப்பு. ஏன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயுமே என்னோட வீடியோஸ் தான் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் பெரியாரை தூக்கி பிடிச்சதை விட நான் பெருசா தூக்கி பிடிக்க போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் பேசுனது ரொம்ப தப்பு தான். தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சோண்டாங்க ஐயா. அதாவது சீமான் எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு பதில் எல்லாம் சொல்லாம இருக்க மாட்டாரு, கண்டிப்பா ஏதாவது ரிப்ளை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புறேன். பட் சீமான் அவர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் திமுக கட்சியை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தவங்க, மிச்ச கட்சியை பத்தி ரொம்ப அவதூறா பேசிட்டு இருந்தவங்க, இப்பதான் சீமானோட நினப்பு வருதா? அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் இன்னொருத்தவங்களை கை காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக கமெண்ட் செக்ஷன்ல வந்தாலும் எங்க அண்ணன் சீமான் இருக்காரு, எங்க அண்ணன் சீமான் இருக்காங்கன்னு சொல்லி கை காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது தான் பண்றது தப்பு அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நம்ம இதெல்லாம் எடுத்துரைச்சா பரவாயில்ல, பட் நான் பண்ணது தப்பு தான், ஆனா அதை நான் ஒத்துக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக நான் வேற ஒருத்தவங்களை கை காட்டுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? சோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை வளர்த்து விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அது யோசிங்க. திமுக கட்சியில இருந்துட்டு மறைமுகமா சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான் இருக்காரு அப்படின்னு சொல்றேன் இந்த பொண்ணுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.